அத்தை, ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? வேலு என் கழுத்துல கட்டின இந்த தாலி மேல ஆணையா சொல்றேன், என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் சுமங்கலியா தான் சாவேன். வேலுவுக்கு எதுவுமே ஆக விட மாட்டாத்த. வேலு மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன். அவர் அவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட இருந்து யாராலையுமே பிரிக்க முடியாது. அத்த, நிச்சயம் நான் அவரை காப்பாத்தி அவருக்கு மேல்முறையீடு கேஸ போட்டு இந்த தூக்கு தண்டனையில இருந்து வேலுவை காப்பாத்துவேன். அத்த, இது இந்த தெய்வத்து மேல ஆணை. அந்த தெய்வம் எனக்கு துணையா நிக்கும். அத்த, இந்தாங்க சாமி கும்பிடுங்க. இல்ல வேண்டாம், என் மனசுக்கு பிடிக்கல. அத்த, அம்மா இருங்கம்மா. செல்வி, நீ சொன்ன லாயரோட ஆபீஸ் எங்க இருக்கு? சரி இருங்க மாமா, அவங்க விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு போடா திரு. இல்லக்கா வேணாம். மாமா, இதான் உங்களோட கார்டு. இது பக்கத்துல தான் இருக்கு செல்வி. சரி வா போய் பார்த்துட்டு சரி வரலாம். வரேன். நீ என்னங்க, சரிம்மா. ஒரு நிமிஷம். என்ன செல்வி தான் புரியாம யாரோ கொடுத்த விசிட்டிங் கார்டை காமிச்சு நம்பிக்கையோட பேசுறானா? உங்களுக்காச்சும் விவரம் வேண்டாமா? என்ன சொல்ற? ஊர்ல இருக்கிற எல்லா வக்கீலையும் நீங்களும் செல்வியும் போய் பார்த்து பேசிட்டு தானே வந்தீங்க. பெரிய பெரிய வக்கீலுங்களே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டா ஆஜராக மாட்டோன்னு பின் வாங்கி போயிட்டாங்க. இப்ப ஏதோ கோயிலுக்கு புளியோதரை சாப்பிட வந்த ஒரு உப்மா வக்கீல நம்பி நீங்களும் அவங்கள பார்க்க போறேன்னு கிளம்பிட்டீங்களா? ஏங்க, நம்ம மோதுறது யாருங்க? எவ்வளவு பெரிய ஆளுங்க அவங்க. அவங்களுக்கு எதிரா இந்த தேங்காய் மூடி வக்கீலு, இந்த உப்மா வக்கீலு, இவங்களெல்லாம் வச்சு வாதாடி ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க? அதானே, எனக்கு என்னமோ அந்த வக்கீலு விவரம் புரியாம விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா விசிட்டிங் கார்டுல இருக்கிற அட்ரஸ மாத்திக்கிட்டு ஒரே ஏடியா ஓடி போயிருந்தாலும் போயிருக்கும். வேலுவுக்கு ஜாதகத்துல கண்டா இருக்கு. இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதி இருக்கு. அப்புறம் என்ன நம்பிக்கை இல்ல மாப்ள? வக்கீல பார்க்க போறேன்னு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன அபசகுணமா பேசினாலும் சரி, நாங்க போய் அந்த வக்கீல பார்க்க தான் போறோம். நிச்சயம் இந்த கேஸ்ல இருந்து வேலுவை காப்பாத்தி கூட்டிட்டு வரதான் போறோம். அத்த, நீங்க இவங்க சொல்றதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான் நேத்து அம்மனை வேண்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மனே நேர்ல வந்து எனக்கு அந்த வக்கீல அறிமுகப்படுத்தி வச்ச மாதிரி இருக்கு. நிச்சயம் அந்த வக்கீல் மூலமா வேலு விடுதலையாகி வருவாரு. ஆடி மாசம் வந்துடக்கூடாது. ஆவுனா வந்துருவாளுங்க மடிப்பிச்சை கேட்டுக்கிட்டு. வாடி யாருன்னு பாப்போம். யாரு இவ? என்னம்மா? மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன். வீட்ல அரிசி ஏதாவது இருந்தா போடுங்க, அம்மனுக்கு படைக்கணும். அட ஏமா நீ வேற, நேரங்காலம் தெரியாம வீடே இழ வீடு மாதிரி கிடக்கு. நாங்களே வாழ்வா சாவான்னு கிடக்கும். இந்த நேரத்துல வந்து மடிப்பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிற. ஏமா, எந்த வீட்டுல வந்து மடிப்பிச்சை கேட்கணும்னு எனக்கு விவசாயே இல்லாம போச்சா? கீர்த்தி, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நம்ம வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கலாம். அவங்க ஏதோ வேண்டுதலுக்காக நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? செல்வி, இப்ப உனக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல, இதெல்லாம் தேவை. கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? நீ வா. அம்மா சொல்லுமா. இவங்க பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க.
அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்லம்மா, என்னை பத்தி தெரியாதவங்க இப்படிதான் பேசுவாங்க.